ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இனிய நண்பர் திருநிறை செல்வன் வாங்கல அந்த மாதிரி அறிவு நிறை செல்வன் திரு சித்ராலட்சுமன் அவர்கள் டூரிங் டாக்கிஸுங்கிற ஒரு யூடியூப் சேனலை மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் நான் கலந்துக்கும் போது அந்த கான்வர்சேஷனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி அவருடைய அனுபவங்களை வச்சுக்கிட்டு வருகிற ஜனவரி 25ஆம் தேதி ஃப்ரேம் டு ஃபேம் அப்படிங்கிற ஒரு அவார்டு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அன்பிற்குரிய டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்ற பாக்யராஜனுடைய நேர்காணலில் அவர் அடிக்கடி ஜிபிஎஸ் அப்படின்ற ஒரு எழுத்தாளரை பற்றி சொல்கிறார். அவர் யார் அப்படின்ற விவரமே எங்களுக்கு தெரியல, கூகுளில் தேடினாலும் அவரை பற்றிய விவரங்கள் இல்லையே என்று பல ரசிகர்கள் வருத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஜிபிஎஸ் என்பவர் யார் என்பதை பற்றி சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அவருடைய முழு பெயர் ஜி பாலசுப்ரமணியம். தமிழில் பல வெற்றி கதைகளுக்கு பின்னாலே அவருடைய உழைப்பு இருந்திருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னா பணமா பாசமா என்ற படம் எப்படிப்பட்ட ஒரு வெற்றி படம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்திலே உருவான திரைப்படம் அது. அந்த படத்துக்கான மூலக்கதையை தந்தவர்னா அது ஜிபிஎஸ் தான். அவருடைய இன்னொரு சிறந்த படைப்புனா அது அவன்தான் மனிதன். முதல்ல கன்னடத்தில் உருவாகி அதற்கு பின்னாலே தமிழில் வெளியான படம் அது. கன்னடத்திலையும் பெரிய வெற்றியை பெற்ற படம் அது. இந்த படங்கள் நீங்களாக கன்னடம் தமிழ் ஆகிய இரு மொழிகளிலும் பல திரைப்படங்களுக்கு திரைக்கதை எழுதியவர் தான் ஜிபிஎஸ் என்ற திரையுணரால் செல்லமாக அந்த காலத்திலே அழைக்கப்பட்ட ஜி பாலசுப்ரமணியம். தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய நகைச்சுவை நட்சத்திரங்களான கவுண்டமணி, செந்தில் ஆகிய 2 பேருடைய வளர்ச்சியிலே உங்களுடைய பங்கு மிகவும் முக்கியமானது. எல்லாம் ஒரே இடத்துல இருந்து 92 சீக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்த ஆளுங்க. நான் சான்ஸ் தேடி அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் தேடி சுற்றிட்டு இருக்கேன். கவுண்டமணி இவங்கெல்லாம் அப்போ சார் போஸ்ட்னு சொல்லி எங்கேயாவது ஒரு சீன் வந்துட்டாலே அன்றைக்கி ஒரு பெரிய திருவிழா மாதிரி, ஏய் ஷூட்டிங் போயிட்டது என்னென்ன அதான் சார் போஸ்ட்டு தான், வேறு என்ன பரவாயில்லப்பா உனக்கு அது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையார் வாழ்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இதுவான ஒன்று தான் வரும். இது எப்பாவது ஒன்று வந்தாலே பெருசு. அதனால் மீதி பூரா நாடகம் தான் அப்படி இருந்துட்டு இருந்தவங்க. பட் நான் இவங்களெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். இவங்க பேசுகிறது பிடிக்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் பட்டி சிங்காரம் இவங்களெல்லாம் செந்தில் ரொம்ப விரட்டிக்கிட்டு இருப்பாங்க. எல்லோரும் டீ வாங்கிட்டு வர்றதுக்கு காப்பி வாங்கிட்டு வர்றதுக்குன்னு தடியா கர்மா அப்படி இப்படி தான் சொல்லி அவனை இன்சல்ட் பண்ண மாதிரி எனக்கு பாவம் இருக்கும். செந்தில் எல்லோரும் இப்படி விரட்டுறாங்களேன்னு. சரி நம்ம படம் வரும்போது அவனுக்கு எதாவது கொடுப்போம்னு சொல்லி நான் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நீ செந்திலுக்கு தான் லீடிங்காக ரோல் கொடுத்தேன். அவன்லாம் தூரில் நின்று போச்சப்போ நான் அழுதுட்டான் ஷூட்டிங்கில். என்னென்னா நான் நம்பியார் அண்ணன் கூட எல்லாம் நான் நடிப்பேன், நான் நினச்சே பார்க்கல அப்படி இப்படின்னு சொல்லி அவர் ஓட எனக்கு அசிஸ்டண்ட்டாக இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்லி கண்ணில் இது வந்துடுச்சு அவனுக்கு. அதே மாதிரி கவுண்டமணி ரயிலுக்கு பெருத்த போராட்டத்துக்கு அப்புறம் எங்கள் டைரக்டர் ஒத்துக்க வச்சோம். அவர் வேண்டவே வேண்டான்ட்டார். அவர் டெலிகினஸ் போடலாம் அவர் சொல்லிட்டு இருந்தார். நான் தான் பாதிக்கு எடுத்தேன். அது பாதியில் முக்கால்வாசி இல்லை கவுண்டமணி கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் பாலகுருன்னா அதிகமாக பேசலை, அவரும் நல்லா இருக்குன்னு சொன்னார். ஆனால் அவங்க பேசினா அவன் ஒத்துக்க மாட்டான், சும்மாரு நீயே பேசிக்கோ அப்படின்ட்டாரு. அப்புறம் எப்படியோ சொல்லி இல்லை. அப்புறம் ராஜ்கண்ணுக்கு அதில் கொஞ்சம் உடன்பாடு கவுண்டமணிங்கிறதுல சேர்ந்து அதுதான் ரயில் அவருக்கு ஒரு பெரிய திருப்பி. அதுக்கப்புறம் சூரலா சித்திரங்களில் இன்னும் அவருடைய கேரக்டரைசேஷன். இந்த கவுண்டர் இப்போ கால் அடிபட்டு அது நடக்க முடியாது, கொஞ்சம் சிரமமாக இருக்குது, ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறுறது பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொன்னதால தான் ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. ரொம்ப சாரி, எதுக்கு நான் வராமல் இருக்கேன்னா டாக்டர் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கேன்னு சொல்கிறாரு. ஆஃபீஸுக்கு வர்றதுக்கே போய் யோசிச்சுட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா இங்கேயும் ஸ்டெப்ஸ் ஏற வேண்டிக்குது, அதனால் வீட்லேயே இருந்துக்கலாமாங்கிற லெவலுக்கு இருக்கிறேன் அப்படின்னாரு. முதல் படத்தில் ராதிகாவை நீங்கள் ஏற்றுக்கல. இல்லை அப்போ உருவம் அப்படி இருந்தது. உருவம் இப்பவும் படம் பார்த்தா தெரியுமே, தத்துக்கு புத்துக்குன்னா அவங்க ஒரு மாதிரியாக அப்படி தான் இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற ராதிகாவுக்கும் அன்றைக்கி இருக்கிற ராதிகாவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அவங்க ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒரு வேண்டா வெறுப்பாக வேலை பார்த்தாங்க, அவ்வளோதான். அப்புறம் அதுக்கு அடுத்து தான் ஒரிஜினல் எம்ஆர்ஆர் தூங்கிட்டு இருந்த எம்ஆர்ஆர் அப்படி முழிச்சுக்கிட்டாரு உள்ள அந்த பிளட்டுங்கிறது. அதுக்கப்புறம் இல்லை நான் இதை ஸ்கோர் பண்ணி ஆகணும், அதை பண்ணேன் இது பண்ணணுன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே டப்பிங் சென்ஸு அது இது எல்லாமே அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. டப்பிங் எல்லாம் ராதிகாவே தான் பேசி.
அப்புறம் பின்னால் போக போக ஃபுல் ரவுண்டு வந்துருச்சு. தெலுங்கெல்லாம் வந்து அவ்வளோ நாள் குடிக்கிட்டு பறந்துட்டு இருந்தது. இன்றைக்கி அந்த கெட்டப் இப்போ கடைசியாக ஒரு படம் தாய்க்கிழவி அது பார்த்தா பிரமாதம். நான் ஃபோன் பண்ணி பேசினேன். இங்கே அவ்வளோ பிரமாதமாக கெட்டப் மட்டும் இல்லை, லாங்குவேஜ் பேசியிருக்கிறது கூட. தன்னுடைய கலைவாரிசு அப்படின்னு எம்ஜிஆர் உங்களை அறிவிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று வந்து படங்கள், அவர் சொல்கிற படங்களில் வந்து அவர் ஒரு இப்படி தான் சொல்லணும், இப்படி இருக்கணும், அப்படி இப்படின்லாம் சொல்லுவார் இல்லையா. இப்போ பெண்கள்னால் பெண்களுக்கு ஒரு இது கொடுக்கறது, அதே மாதிரி வந்து எதுவும் ஒரு நியாயங்கிறது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் லவ் வீரம் அப்படிங்கிறது வந்து அவருடைய கான்செப்டாக இருந்தது. நான் வந்து லவ் வீரம் இல்லாமல் இந்த இது இருக்கு இல்லையா, அந்த பெண்கள் அவங்கள மையமாக வச்சு அவங்கள வந்து கதை பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி அந்த ஜனங்களுடைய பல்ஸ் அவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாரோ அது மாதிரி பாக்யராஜ்கிட்டையும் அந்த இது இருக்குது அப்படின்னு அவர் கூட இருக்க அமைச்சர்கள்லாம் சொல்லுவார். ஏசி சண்முகமே சொல்லுவார், தெரியாது எங்கிட்டே சொல்லியிருக்காரு, எங்ககிட்டேலாம் ஐயோ என்னை விட அவருக்கு லேடிஸ் அதிகம், பெண்கள் கூட்டம் அதிகம் பாக்யராஜுக்கு ரசிகர்கள். அதே மாதிரி டிஎம்கேக்காரன் அவங்களாம் ரொம்ப லைக் பண்ணுறான் பாக்யராஜ்கிட்ட தான் பிடிச்ச சமாளி. ஏன்னா நம்ம ஆளுங்க அப்படின்னாலே அவனுக்கு ஒரு எதிரியாக தான் பார்ப்பானுங்க. ஆனால் பாக்யராஜ் படத்தை மட்டும் மிஸ் பண்ணாமல் ஃபேமிலியோடு அவனுங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. இதெல்லாம் யாருனாலையும் எல்லாத்துக்கும் அது கிரெடிட் கிடச்சிடாது அப்படின்னு. அப்புறம் வேறு சில விஷயங்கள் இந்த நான் பாக்யால் இன்பத்துச்சு அது இதுன்னு இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சது அதெல்லாம் இருக்குது. இப்படி ஏதாவது ஹெல்ப் பண்ணோம்னா எப்படி இருந்தாலும் ஒருத்தர் அவர் எத்தனை ஹெல்ப் அவர் பண்ணியிருப்பார், அது எத்தனை பேருக்கு வந்து கேட்குறது. அது மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோம் பிடிக்கணும்னு சொன்னோம்னா அது ஏதாவது கேட்டிருக்கலாம், பிடிச்சிருக்கலாம். அதனால் இதையெல்லாம் மைண்டில் வச்சு அவர் சொல்லியிருக்காங்க. எந்த சந்தர்ப்பத்தில் அதை சொல்லியிருக்காரா எதனால் அப்படின்ட்டு எம்ஜிஆர்? இப்போ அது எதனால்னு சொல்ல ஒவ்வொரு படமும் வந்து பார்த்துருக்காரு, ஒவ்வொரு படத்தையும் லைக் பண்ணியிருக்காரு. அதில் அவர் அதான் சொன்னார், டார்லிங் பாட்டு கடைசியில் சும்மா ஒரு 2 அடியாவது நீ அடிச்சிருக்கணும் அப்படின்னாரு. ஒரு ஃபைட்டு வச்சு 2 அடியாவது அடிச்சிருக்கணும் அப்படின்னாரு. இல்லைங்க கராத்தேங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், அதனால் எதுக்கு அவங்களோட ஃபைட்டுன்னு. நான் வந்து ஒரு சினிமாவில் 10 பேர் அடிக்கிறேன்னு சொல்லி சொன்னோன்னா ஹீரோனா அதை அக்செப்ட் பண்ணுவான். கரெக்ட். ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சால் போதும், ஒரு சில வித்தைகள் நமக்கு தெரிஞ்சால் போதும். மீதி வந்து அவனே ஒரு ஹீரோ அப்படிங்கும்போது அவனுக்கு கராத்தே தெரியுங்கக்கா, நீ ஏன் அதை பற்றி எல்லாம் ஃபீல் பண்ண? 2 அடியாக அடிச்சிருந்தா ஆடியன்ஸுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா அவன் அவ்வளோ பண்ணிட்டான், அதனால் ஒரு 2 அடி அடித்தா ஆடியன்ஸுக்கு ஒரு திருப்தி இருக்கும். நான் சொன்னேன் இனிமேல் என்ன பண்ணுறதுக்கு எடுக்க முடியாது அப்படின்னு. சரி பரவாயில்ல, பட் என் மனசுக்கு தோணுச்சு அடுத்த தடவை பண்ணும்போது அந்த மாதிரி தப்பான ஆளுங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்டு, அது ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார். அதே மாதிரி தூரல் என்ன போச்சுல நம்பியாரன்னு நான் யூஸ் பண்ணது இருக்கு, அது அவர் பயங்கர இது. அந்த சீன் எல்லாம் வரும்போது எல்லோரும் முதல்ல பயந்தாங்க. என்ன மன்னாதி மன்னனையெல்லாம் பார்த்தவனா, அந்த மதுரை வீரனையை எதிர்த்தவனா அப்படின்னு அந்த சாக்கியாக வந்து ஆரம்பிக்கும் பாட்டு. ஏன் சோக கதை எழுப்பார். மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவன்னா, அந்த மதுரை வீரனையே எதிர்த்தவன்னா, அப்பேவட்ட என்ன பஞ்சாயத்திலே நிறுத்திட்டாங்களே. என்னங்க டைரக்டர் எம்ஜிஆர் தாக்குற மாதிரி இருக்குது. மன்னாதி மன்னனையே பார்த்தவனா, அந்த மதுரை வீரையை எதிர்த்தவனான்னு அவர் தலைவர் தப்பாக நினச்சி, யோ இவர் யாருங்கிறதுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஏன் சொல்கிறாரு, பின்ன அவரை டீக்ரேட் பண்ணுறதுக்காக சொல்ல, அதெல்லாம் அப்படி அவர் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டார் அப்படின்னு. அது என் பக்கத்தில் உட்காந்து படம் பார்த்துருக்காரு, நான் இப்படி உட்காந்துருக்கேன், அவர் இப்படி. அந்த மன்னாதி மன்னன் எல்லாம் எதிர்த்தவனான்னு அப்படி சிரிக்க ஆரம்பிச்சு என்னை தொடையை தட்டுறாரு அப்படி தட்டினார். அவர் அவ்வளோ லைக் பண்ணி அருமை அதை என்ஜாய் பண்ணார். ஸோ அந்த மாதிரி அவரே நம்பியாரன்னு வந்து அந்த மாதிரி பார்த்துருக்காரு, அந்த மாதிரி கேரக்டரைசேஷனில். அதனால் அதை வந்து அதையெல்லாம் ஜாயின் பண்ணி பண்ணதுனால ரயிலில் வந்து வெளியே ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மைக்கில் வந்து சொல்லுவாங்க மொய் எழுந்து ராமசாமி இவ்வளோ அப்புறம் இந்த ஊர்லேருந்து சப்பானி 5 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மொய் எழுதுல சப்பானின்னு நான் சும்மா டைலாக் டப்பிங்கில் போட்டேன். என்னையா நீங்கள் இல்லை சார் ஜெயிலில் போயிட்டு வந்ததானே அவன் ஊருக்காரன் தானே, அது ஒரு சின்ன ஒரு பாரதி ராஜா யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. வெட்டிக்கடை மயில் புருஷன் சப்பானி 5 ரூபாய். அதனால் சொன்னால் நல்லா இருக்குது சார், நம்ம படத்தை நம்ம தான் ஞாபகப்படுத்தணும். இல்லை அதை பற்றி இப்போ நிறைய பேர் வலைதளங்கள் எழுதியிருந்தாங்க. ஜப்பானி வந்து அதில் வந்து மொழி எழுதினதுனால அவரும் மயிலும் வந்து ஒன்றா கூடத்தை நடத்தியிருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது அப்படின்ட்டு பல பேர். அது என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து மறுபடி ஜனங்களுக்கு வந்து நல்லபடியாக செட்டில் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி
இரு துருவங்களாக இருந்த எம்ஜிஆர் சிவாஜி 2 பேரோடும் நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சது. இல்லை சார், இரு துருவங்கள்னு ரசிகர்கள் உள்ள படத்தில் வச்சு அவங்க அப்படி ஃபீல் பண்ணாங்களோ ஒழிய. ஆமாம் ஆமாம். பட் அவங்க வந்து அவங்க 2 பேரும் நட்பாக தான் இருந்தாங்க. இப்போ ரஜினி கமல் மாதிரி தான் அவங்களும் இருந்தாங்க. அவங்க அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போடுறதுலேருந்து அவங்க அம்மாவை மதிக்கிறதுலேருந்து அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அவங்க அவளுக்குள்ள அவ்வளோ இதாக இருந்தாங்க. படம் பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த சினிமாவை வச்சு அப்படி வருமோ ஒழிய நமக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா நான் எனக்கு என்ன வித்தியாசமான அனுபவங்கள்னா, சிவாஜி படம் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க அவ்வளோதான், பாக்யராஜ் எம்ஜிஆர் ஒத்துக்க மாட்டார், என்ன சிவாஜியை வச்சு படம் பண்ணுறாரு அப்படின்னு. நான் அதெல்லாம் பெருசாகவே நினைக்கல, அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் சிஎம்மாக இருக்கும்போது கலைஞர் கூட ஒரு ஸ்டேஜில் ஏறினேன், ஒரு படத்துக்கு நான் மியூசிக் பண்ணேன், அது கலைஞர் வந்தார் இது பண்ணேன். அப்போது இதே மாதிரி பேசினாங்க, ஆஹா எப்படி கலைஞர் கூட போய் ஸ்டேஜில் உட்கார்றாரு இவர் அப்படின்னா. நான் சொன்னேன், அவர் சினிமாவை தான் பார்ப்பார். அதே மாதிரி அவர் சிஎம்மாக இருக்கும்போது என் படத்துக்கு ப்ரொஜெக்ஷன் அவருக்கு கூப்பிட்டு அவருக்கு படமெல்லாம் போட்டேன் கலைஞருக்கு. ஸோ இதெல்லாம் எம்ஜிஆருக்கு தெரியும். அவர் ஒரு ஆள் கூட ஒரு வார்த்தை கூட பேசலை. ஒரு மீட்டிங்கில் வந்து சொன்னது அதை வந்து ஒரு நாள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொன்னார். நான் கலைஞர் அவர்கள்னு மீட்டிங்கில் பேசுகிற பிரச்சாரத்தில் எல்லாம் எழுந்திரிச்சிட்டான், கருணாநிதி சொல்லு. நான் சொன்னேன், நான் அவர் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன், அவர் வயசுக்கு நான் வந்து அது அப்படி பேசுறது தேவையில்லை. நாளைக்கு அவர் வந்து தலைவரை வந்து கேட்டார்னா, எம்ஜிஆர் வந்து கேட்டார்னா, ஏன் உன் வயசுக்கு நீ எப்படி அவர் இருந்தாலும் என் ஃப்ரெண்டுன்னு கேட்டேன், எங்கே போய் மூஞ்சி தானே. அதனால் நான் அப்படி பேர் சொல்ல மாட்டேன், கலைஞர் தான் நான் சொல்லுவேன். இது எல்லா ஊருக்கு போனாலும் உடனே இது ஒன்று சொல்லுவாங்க, அது கலைஞர் இப்படி சொல்லலாம் அப்படிமா. அப்புறம் அப்போ இந்த டி ராஜேந்திரன் என்னையே இப்போ பிடிச்சி போட்டு அவர் தானே உங்களுக்கு அப்போ காம்படிட்டர். ஆமாம், உடனே அவரை வந்து தப்பாக பேசுவாங்க. நான் சொன்னேன், நீ வேணா அப்படி வச்சுக்கோ, எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அவர் அந்த கட்சிக்காக அவர் சின்சியராக பேசுனதுக்காக நான் இந்த கட்சி அவ்வளோதான். சும்மா என்கிட்ட வந்து இது எல்லாம் சொன்ன அசிங்கமாக இருக்குது, அது மேனர்ஸ் இல்லை, மரியாதையும் இல்லை அப்படின்ட்டு. இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இது வந்தது ஒழிய அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால தான் இப்போ டி ராஜேந்திரலாம் வந்து அன்றைக்கி அவ்வளோ தூரம் பேசினார். ஆமாம், நம்ம அந்த மாதிரி எதையுமே நம்ம வந்து நினைக்கல. அவர் எப்படின்னா அவருடைய பேட்டர்ன், அவருடைய பாணியே வேறு, நம்ம படமும் நம்ம இதுவும் வேறு. ஒரே காலகட்டத்தில் இருந்ததுனால அந்த எம்ஜிஆர் கொஞ்சம் பேர், சிவாஜி கொஞ்சம் பேர் போகணுமான, பாக்யராஜ் கொஞ்சம் பேர், ராஜேந்திரன் கொஞ்சம் பேர், அப்படி இதாச்சும் ஒழிய மற்றபடி எதுவும் கிடையாது. அண்மையில் நடந்த விழாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ரஜினி, ஒரு பக்கம் கமல், முதல்வர் ஸ்டாலின், இளையராஜா, தீராயந்தர், இப்படி ஒரு கலர்ஃபுல்லான விழாவாக இருந்தது. எப்படிப்பட்ட நிறைவே அந்த விழா உங்களுக்கு தந்தது? இதுதான் நிறைவு. சினிமாவில் இருந்த இத்தனை நாள் இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ நண்பர்கள் நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க, இவ்வளோ பேர் வந்து நம்மளை வந்து கௌரவப்படுத்துனது அப்படிங்கிறது இது பெரிய ஒரு சமாச்சாரம். ஒரு ரஜினியெல்லாம் வந்து நான் நேராக போய் பார்க்கவே இல்லை ஃபங்க்ஷன் வரைக்கும். ஆனால் பூர்ணிமா வந்து இந்த மாதிரி பண்ணுறோன்னு சொன்னால் அவசியம் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணார். அதே மாதிரி கமல் அவர்களுக்கும் என் சன்னு தான் மகேந்திரன் மூலமாக பேசி இது பண்ணாங்க. இளையராஜாவும் நான் போய் கேட்ட உடனேயுமே அமர்கிட்ட சொல்லி டைம் வாங்கிட்டு போய் கேட்ட உடனேயுமே வர்றேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். ஸோ எல்லாருமே டி ராஜேந்தர் அதே மாதிரி ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னே, நான் உங்களுக்கு ரசிகன், நீங்கள் எனக்கு ஒரு சீனியர், அதனால் உங்கள் படம் எனக்கு உங்கள் படம் டைரக்டர் படம் அவர் படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முன்னால் அவங்க படத்துக்கு ப்ரீவியூக்கு நான் போய் போயிருக்கேன், என் படத்துக்கு ப்ரீவியூ அவங்களை கூப்பிட்டு எல்லாம் காமிச்சிருக்கேன் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம். அதனால் இது ஒரு காட் கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். இத்தனை பேரும் வந்து சினிமாவில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் பேசி, அது நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எல்லாம் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இத்தனை பேர் பேசும்போது கரெக்ட் நீங்கள் கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமைப்பாக இருக்குது அப்படின்னாங்க. தான் ஒரே ஒரு குறை, அவர் டைரக்டர் இல்லை, அவர் உடம்பு சரியில்லாம் பண்ணிட்டாருங்கிறது எனக்கு அதுதான் ஃபீலிங். இல்லைன்னா அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருப்பார். உண்மைதான் வந்து பேசுகிறதுன்னா. உங்களுடைய உதவியாளர்கள் பலர் இருந்தாலும் தொடர்ந்து உங்களோட பயணம் செய்கிறதுன்னா பார்த்திபன் இந்த விழா வரைக்கும் இல்லை எல்லாருமே வராங்க. பாண்டியராஜ் கொஞ்சம் ஹெல்த் சரியில்லாதனால அவனால் ஓடி அடி பண்ண முடியும். இப்போ கூட நேற்று ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தான், கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவனுக்கு, ஏதோ ஸ்டமக்கு அந்த இது பெயின், வாந்தி எடுத்துகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த பக்கம் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்படி பாக்கி எல்லாருமே வந்து கொஞ்சம்
மற்றவங்கெல்லாம் வந்து ஜிஎம் குமார்லாம் அப்படி நடிக்க போயிட்டான், டெனிஷன் அவன் ஒரு பக்கம் அப்படி போயிட்டான், இந்த விசாகர் அப்பப்போ வந்துட்டு போயிட்டுருப்பான். எல்லாருமே ஓரளவுக்கு தொடர்புலேயே தான் இருந்திருக்கான். பார்த்திபன் பாண்டியராஜன் அவங்க எல்லாம் அது பார்த்திபன் அவனுக்கு உண்டான ஒரு இது இருக்கு இல்லையா, அவன் எதை செஞ்சாலும் வித்தியாசமாக செய்யணும்னு அந்த காலத்து இந்த காலத்து வரைக்கும் அதை செஞ்சுருக்கான். ஸோ இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திபன் தான் முக்கியமான ரோல். ஆமாம், அவர் தான் ஒரு கலகலப்பாக ஆரம்பத்துலேருந்தே எடுத்துக்கிட்டு எல்லாமே பண்ணாப்புல. அதனால் வீட்டில எல்லாம் அது பயங்கர சந்தோஷமாகி சொல்லி சொன்னாங்க. எல்லாருக்குமே நன்றிக்குரியவர்களோட எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும், அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவத்தில் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டிருக்கு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.com.